ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் அவர்கள். அவரிடம் கோவிட்ஷீல்டு தடுப்பூசி தொடர்பான பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த கோவிட்ஷீல்டு இன்ஜெக்ஷன் தடுப்பூசி எடுத்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய சந்தேகங்கள் எழுந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கோவிஷீல்டு வேக்சின் ஆஸ்ட்ராஜெனக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண கோவிஷீல்டு வேக்சின் மேலே ரூமர்ஸும் சரி, ஒரு பேஷண்ட் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த வேக்சின்னால தான் எனக்கு கிளாட் ஃபார்மேஷன் வந்ததுனால பெர்மனன்ட் பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ட்டு தான் கேஸ் போட்டது. இப்போ வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா சைட்லேருந்து ஆமாம், கோவிஷீல்டுக்கும் ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி கிளாட் ஃபார்மேஷன் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒத்துருக்காங்க. நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு கோவிட்ஷீல்டு இன்ஜெக்ஷன் போட்டனாலதான் நமக்கு வந்துட்டு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, ஹார்ட் அட்டாக்ஸ் வருதுன்னு ஒரு ரூமர்ஸா இல்லை அது வந்துட்டு உண்மையா? அது என்ன, எப்படி பாக்குறீங்க? ஸோ ஆக்சுவலி ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா போஸ்ட்மார்ட்டம் ஆட்டாப்சி பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். அது நம்மளால முடியாது. வேக்சினேஷன்ஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ கோவிட் டைம்ஸில் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப வந்து சொன்னோம் வேக்சினேஷன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா கோவிட்னால அவ்வளோ டெத்ஸ் வர்றது, அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துக்குமே வேக்சினேஷன்ஸ் முக்கியம். இப்போ நம்ம பழசில் பார்த்தோன்னா போலியோவும் வேக்சினேஷனால தான் எராடிகேட் பண்ணோம். ஸோ வேக்சினேஷன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். கோவிட் டைம், பேண்டமிக் டைம்ல எப்படி ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ஒரு குளோபல் பேண்டமிக். ஸோ அது உடனே நிறுத்துறதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ்க்கு ரிசர்ச் ஆகிட்டு இருந்துச்சு, வேக்சின்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் an year ஆயிடுச்சு. ஸோ இப்போ மற்ற வேக்சின்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இயர்ஸ் டுகெதர் அதை பற்றி ரிசர்ச் போட்டுட்டு அதுக்கு ட்ரையல்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ், ஒரு வேக்சின் போடுறதுனால அதனால என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் FDA அப்ரூவல் வந்து அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்லேயே வரும். கோவிட் டைம்ல அது நாட் பாசிபிள். ஸோ அப்போ வந்து பண்ண வேக்சினேஷன்ஸை வந்து ஒன்று எப்படி சொல்றது, ஒரு ஸ்மாலர் வேல அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், பேட் எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு ஸ்மாலர் வேல பார்த்துட்டு மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இனிஷியலாகவேலேருந்து ஒரு ஃபியூ ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கும். கோவிட் வேக்சினேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபியூ கேசஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை, இதனால தான் இது அப்படின்ட்டு கரெக்டாக லிங்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல டயபெட்டிஸும் சரி, ஹார்ட் அட்டாக்ஸும் சரி யங்கர் ஏஜ் குரூப்ல நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம ஜெனட்டிக்ஸ் அதோட சேர்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஸோ இது எல்லா காம்பினேஷன்ல எதனால வந்திருக்குன்ட்டு அப்சல்யூட் ப்ரூஃப், அப்சல்யூட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆட்டாப்சி பண்ணாதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, இப்போ முன்ன வந்துட்டு தடுப்பூசி வந்து போட்டுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணி தான் இந்த தடுப்பூசி போட வச்சாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்றாங்க, நீங்க அன்னைக்கு தடுப்பூசி போட்டனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து இதை அகைன்ஸ்டா பேசக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதை வந்துட்டு கோவிட் அந்த இன்ஜெக்ஷனுக்கு எதிரான ஒரு இதாக பார்க்கப்படுது. வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்கிறதே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ வேக்சினேஷனுக்கு எகென்ஸ்டா எப்பவுமே ஒரு ஃபியூ பீப்புள் வந்து இதுக்கு எகென்ஸ்டா லாபி பண்ற குரூப்ஸ் இருக்கு. இது வந்து கோவிட் வேக்சின்க்கு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீசில் வேக்சின்ஸ், எல்லா வேக்சின்ஸ்க்கு அப்புறமா ஆட்டிசம் வருது, இந்த மாதிரி வந்து வேக்சின்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு குரூப் எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ ஆஸ் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்படி வந்து ஒரு வேக்சின் நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா நாங்கள் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அதோட எவிடன்ஸ் வச்சு தான். இப்போ நீங்க மல்டிபிள் டிசீசஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதோட எராடிகேஷன், தட் இஸ் அந்த இன்ஃபெக்ஷன் திருப்பி திருப்பி வராம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து வேக்சினேஷன். ஸ்மால் பாக்ஸ் அது அப்படி ஒரு ஹாரிபிளான இன்ஃபெக்ஷன். அதுலேருந்து இப்போ எப்படி எராடிகேட் ஆகிட்டு வந்திருக்கோம் நம்ம. இப்போ எவ்வளோ வாட்டி வந்து நம்ம ஸ்மால் பாக்ஸ் பற்றி கேள்விப்படுறோம், கரெக்டுங்களா? அதெல்லாம் வேக்சினேஷனால தான். இதே மாதிரி மீசில்ஸ், போலியோ நம்ம வந்து இயர்ஸ் டுகெதர் இது பார்த்துருக்கோம், வேக்சின்ஸ் எவ்வளோ எஃபெக்டிவ் அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே தடுப்பூசி எடுத்து தானே இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். ஒரு பாப்பாக்கு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளவே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வேக்சின்ஸ் கொடுக்குறோம். நம்ம நல்லா தான் இருக்கும். ஸோ இதை எப்படி டெசிஷன் பண்ணுவோம்னா நான் சொன்ன மாதிரி
இந்த வேக்சினேஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு இயர்ஸ் டுகெதர் ரிசர்ச் பண்ணுவாங்க. இயர்ஸ் டுகெதர் ரிசர்ச் பண்ணி அதில் என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அதுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவோம். கோவிட் டைம்ஸில் இது அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பண்ண முடியல. ஸோ இங்க என்ன ஒரு கவலைனா, இந்த ஒரு வேக்சின் இஷ்யூனால இது ஒரு ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதெல்லாம் நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்காம எல்லா வேக்சின்ஸும் நல்லது இல்லை, எல்லா தடுப்பூசியும் லைஃப் த்ரெட்னிங்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா, மற்ற நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் எது நம்ம இராடிகேட் பண்ணி எது நம்ம வேர்ல்ட்லேருந்தே எடுத்துட்டோமோ அது எல்லாமே திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதே மாதிரி புதுசா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு கோவிஷீல்டுனால வந்த இஷ்யூனால தடுப்பூசியே நல்லதில்லை, தப்பு அப்படின்னு சொல்றது அது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன். நம்ம அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த யூகே பேஸ்டு நிறுவனம் ஆஸ்ட்ராஜெனிக்காவே பாத்தீங்கன்னா கோர்ட்லயே ஒத்துக்கிருக்காங்க. ஆக்சுவலா பிளட் கிளாட்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பொதுமக்களுக்கு இன்னும் ஒரு அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த பிளட் கிளாட்ஸ் உருவாகுறதுனால தான் நமக்கு ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமா வருது அப்படின்ட்டு. இப்ப அந்த நிறுவனமே ஒத்துக்கிட்டு இருக்கலாம் மேம், அதை எப்படி பாக்குறீங்க? ஸோ எப்பவுமே ஒரு வேக்சினேஷனும் ஒரு மெடிக்கேஷனும் நாங்கள் புதுசாக ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா அது ட்ராக் பண்ணுவோம். எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், இதில் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. இப்போ கோவிட் வேக்சினேஷனுக்கு அப்புறமா நிறைய வாட்டி லாங் கோவிட் சிண்ட்ரோம் வர்றதோ, இல்லை கொஞ்ச நாளுக்கு ஜுரம், டயர்ட்னஸ், பிரெயின் ஃபாக், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு ஃபியூ திங்ஸ் திருப்பி வந்திருக்கு. இந்த கிளாட் ஃபார்மேஷனும் அப்பப்போ நம்ம நியூஸ்லயே யாராவது இறந்து போனதுக்கு அப்புறமா இதனால இருக்குமோ அப்படின்ட்டு பேச்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல ஆஸ்ட்ராஜெனகா கம்பெனியே ஒத்துருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் அ வெரி ரேர் சைட் எஃபெக்ட் அப்படின்னு. இது ரொம்ப ரேர். ஏன்னா கரெக்டாக நம்பரும் கொடுக்கல. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 40 to 45 டேஸ்க்குள்ளே தான் இந்த மெஜாரிட்டி ஆஃப் த கிளாட்ஸ் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் கூட நம்பர்ஸ் எல்லாம் இன்னுமே வரல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது சில கம்பெனியில் வர வேக்சினேஷன்ஸ்லேயும் பிளட் கிளாட் ஃபார்மேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் குறையிறது, இது எல்லாமே கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆயிருக்குன்னா அந்த பேஷண்ட் பற்றி ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் எங்கள் மெடிக்கல் லிட்ரேச்சர்ல இதெல்லாமே வருது. சரிங்களா? இப்போ ஆஸ்ட்ராஜெனகாவோட கோவிஷீல்டு இப்போ ஏன் இவ்வளோ எப்படி சொல்றது, எல்லாரும் இது ஏன் நோட்டீஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல பார்மசூட்டிக்கல் கம்பெனி எஸ் நாங்க இது பார்த்துருக்கோம், இது ஒரு ரேர் சைடு எஃபெக்ட் அப்படின்ட்டு ஒத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்க்குறோம், யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. லைக் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு பையனுக்கோ இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ ஹார்ட் அட்டாக் வர்றது அந்த வாய்ப்புகள் குறைவா இருந்துச்சு. இப்போ அதிகமா வருது. அதுக்கு காரணம் இந்த கோவிட் ஷீல்டு தடுப்பூசியா அல்லது அவங்களோட லைஃப் ஸ்டைலா, எப்படின்னா நினைக்கிறீங்க? ஸோ டு பி ஆனஸ்ட் வித் யூ, 30 வயசு நம்ம ஊருக்காரங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, இப்போ நான் ஒரு வெள்ளக்கார பேஷண்ட்டும் பார்த்துட்டு நம்ம இந்தியன் பேஷண்ட்டும் பார்க்கும்போது, நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸில் கார்டியாக் ரிஸ்க் டெஃபினெட்லி ஜாஸ்தி. இது வேக்சினேஷன்னால இல்லை, இது நம்மளோட ஜெனட்டிக்ஸு. அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைலை ரொம்பவே வெஸ்டர்னைஸ் பண்ணிட்டோம். நம்மளோட சாப்பாடு மாறி இருக்கு, முன்னாடி அளவுக்கு எக்ஸசைஸ் இல்லை, நிறைய பேருக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், தட் இஸ் லேப்டாப்லேயே வேலை பார்க்கறது. ஐடி மட்டும் இல்லை, ஈவன் ஆஸ் அ டாக்டர் நிறைய வாட்டி நாங்கள் உட்காந்துட்டு தான் வேலை பார்க்கறது. ஸோ லைஃப் ரொம்பவே செடென்ட்ரி ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ உடனே வெளியிலேருந்து வாங்குறது, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் என்ன கேட்டால் மெயின் காரணம், ஏன் ஒரு பர்சனுக்கு ஒரு யங்கர் ஏஜ்லேயே இவ்வளோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருது. அண்ட் ஹார்ட் அட்டாக் கார்டியாக் ரிஸ்க் நம்ம இந்தியன் ஜெனட்டிக்ஸ் டெஃபினெட்லி ஹையர். சரிங்களா? ஸோ அது இந்த வேக்சினேஷன்ஸ்க்கு அப்புறமா கட்டாயமா வி ஹவ் சீன் ஒரு ஹையர் நம்பர் யங்ஸ்டர்ஸ்ல ஹார்ட் அட்டாக் வருது, 30s 40ஸ்ல ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நம்ம டெஃபினட்டா ஒரு ஸ்மாலர் இன்க்ரீஸ் பார்த்துருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, எல்லாமே வேக்சின்னால அப்படின்னா நான் அதை எக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா, வி ஆர் த டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம ஊர்ல டயபெட்டிஸ் அவ்வளோ பேருக்கு இருக்கு. டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாமே ஹார்ட் அட்டாக்கு ஒரு ரிஸ்க். இதெல்லாம் தெரிஞ்ச ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அதுவும் டெஃபினட்டா ஒரு காம்பனன்ட் இருக்கு. அதனால தான் நம்ம ஆக்சுவலி ஒர்க் பண்ணணும், பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே.
நம்ம இப்ப முன்னாடி காலத்தை விட இப்ப ரெகுலர் ஹெல்த் செக்அப் எடுக்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு. லைட்டா வந்து இந்த வாய்வு பிடிப்புனா கூட ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் எடுக்கிறாங்க. பீப்புளோட அது அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கலாமா, இல்ல அது ஒரு பயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் காம்பினேஷன் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஒரு சைட்ல வந்து அவேர்னஸும் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி வந்து இவ்வளோ ஜிம்ஸ் இருக்காது, இவ்வளோ ஹெல்த்தி ஃபுட் இருக்காது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் ஹெல்த் செக்கு வரமாட்டாங்க. நாங்கள் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சில மூவிஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கேம் மாதிரி. டு பி ஆனஸ்ட் வித் யூ, இட்ஸ் ஆக்சுவலி அ காம்பினேஷன். ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த அவேர்னஸ் நம்ம ஊர்ல ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு சொல்றது சரிங்களா. இப்போ பிளட் ப்ரெஷர், சுகர் ஜாஸ்தி ஆகிறது, கொலஸ்ட்ரால், இது எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வராது. அப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் வரலன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இது இருக்குன்னு? அதே மாதிரி இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இயர்ஸ் நம்ம வந்து இந்த டிசீசஸ் இருக்கோ, காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமா ஆரம்பிக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த பேத்தோபிசியாலஜி ஏர்லி ஸ்டேஜஸ்லயே ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாதானே நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஸோ நிறைய வாட்டி நான் என்ன பார்ப்பேன், என் ப்ராக்டிஸில் ஏற்கனவே டயபெட்டிஸ் இருந்திருக்கும், அவங்க வந்து அது டயக்னோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஓகே தானே இருக்கும், எனக்கு சிம்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது விடுறது. இது டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ்ட் வெயிட், இது எல்லாத்தினாலையும் நம்ம பார்ப்போம். ஆனால் எனக்கு சிம்டம் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. பட் இதே வந்து 5 to 7 இயர்ஸ் லேட்டர் ஒரு காம்ப்ளிகேஷனோட வர்றதோ, அப்போ வந்து அவங்களுக்கு கை கால் மறுத்து போகிறது, இல்லை ஹார்ட்ல பிளாக் இருக்கு, இல்லை ஸ்ட்ரோக் வந்திருக்கு, கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு, ஸ்கின்ல அல்சர் மாதிரி வந்து, அந்த மாதிரி டைம்ல வந்து இது நம்ம ஃபுல்லா ரிவர்ஸும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ப்ரிவென்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அவேர்னஸும் கட்டாயமா கோவிட்ல நிறைய கெட்டதா இருக்கு, நிறைய பேர் வந்து டெத் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கோவிட்ல ஒன்று என்ன ஆயிருக்குன்னா, எல்லாருக்கும் என்ன ஒன்று புரிஞ்சிருக்குன்னா, எவ்வளவு வேணாலும் மருந்து இருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் வேக்சினேஷன் இருக்கட்டும், நம்மளோட இம்யூனிட்டி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அந்த இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கும் நிறைய வந்துச்சு. கார்லிக் சொன்னோம், டர்மரிக் சொன்னோம், நிறைய கஷாயம் சொன்னோம். ஆனால் அல்டிமேட்லி ஒரு பர்சனோட இம்யூனிட்டி எப்படி, அந்த சத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, நீங்கள் சாப்பிட்ற காய்கறி, ஃப்ரூட்ஸு, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸு, நீங்கள் தூங்குற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு தூக்கம், இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு உங்கள் இம்யூனிட்டி பெட்டர் ஆகும். உங்கள் இம்யூனிட்டி பெட்டர் ஆனால் தான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி கோவிட்ல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, பீப்புளுக்கு அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ், ஆன்சிட்டி வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதாவது லைக் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் படித்த ஐடி பீப்புள் எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அது இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கா, இல்லை இந்த இன்ஜெக்ஷன் எடுக்காட்டியும் இந்த மாதிரி ஆயிருமா, இது மாதிரி ஒரு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? ஓகே, சரி, கோவிடுக்கு அப்புறமாவே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ். ஏன்னா அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. எல்லா கவர்மெண்ட்ஸும் அவ்வளோ கஷ்டப்பட்டும் எங்களால் ஃபுல்லாக ஹெல்த் ஆக்சஸ் பண்ண முடியல, கொடுக்க முடியல. கோவிட் செகண்ட் வேவ்ல நாங்களே ஆஸ் அ டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், அப்பப்போ மெடிசன் இருக்காது, அப்பப்போ ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான பீரியட் ஆஃப் டைம். அந்த மாதிரி டைம்ல வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது யாருக்குனாலும் ஆங்ஸைட்டி வரும். நாங்கள் ஆஸ் டாக்டர்ஸ், என்னோட டீமே வந்து ரொம்ப நாள் எங்களுக்கு தூக்கமே இல்லாத ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா என்ன பண்ண போகிறோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ட்டு. அதுக்கப்புறமா கூட எங்கள் அப்பா அம்மாலேருந்து எங்கள் பேஷண்ட்ஸ், எல்டர்லி பேஷண்ட்ஸு, லங் ப்ராப்ளம் இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறோம், இவங்களை எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாமே கேர்ஃபுல், வெளியிலே போகல ஆனால் கோவிட் வந்துச்சுன்னு. சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது யாருக்குனாலும் ஆங்ஸைட்டி வரும் தாங்க. ஸோ கோவிட்ல வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி பார்த்துருக்கோம். அகேன் கோவிட் வேக்சின்னால ஆங்ஸைட்டி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு அதுக்கு தனி ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணணும். ஆங்ஸைட்டி வந்து இஸ் அ வெரி காமன் திங். ஸோ இது வேக்சின்னால வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வேக்சின் எப்போ கொடுத்தாங்க, முன்னாடி அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இல்லை, பட் வேக்சின் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஆங்ஸைட்டி வந்திருக்குன்ட்டு அப்படி ப்ரூஃப் பண்ணாதான் வேக்சினேஷன்ஸ்னால ஆங்ஸைட்டி சொல்லுவோம். பட் ஐ திங்க் இந்த ஆங்ஸைட்டி வந்து கோவிட்னால ஓவரால் வேர்ல்ட்லயே எல்லாருக்குமே ஆங்ஸைட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது,
ஐ திங்க் எக்ஸசைஸ் இஸ் அ பிக் ஒன். எப்பவுமே எக்ஸசைஸ்ல ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் என்டார்ஃபின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், அது வந்து பாடியில ரிலீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாகவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணால் அது ஆல்மோஸ்ட் ஒரு மைல்டு ஆன்டி டிப்ரெசன்ட் மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த ஆங்ஸைட்டியும் குறைக்கும். அதே மாதிரி தூங்குறது இஸ் வெரி எசென்ஷியல். குட் ஸ்லீப்பிங் ஹேபிட், ஸ்லீப் ஹைஜீன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே கூட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக மெடிடேஷன், யோகா, பிராணயாமா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் வந்து நம்ம ஏன் ஆங்ஷியஸாக இருக்கோம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி இதை தாண்டியும் நம்மளுக்கு ஆங்ஸைட்டி வருதுன்னா அப்போ கவுன்சிலிங், டாக்டர் பார்க்கறது, மெடிசின்ஸ் எடுத்துக்கணுமா, இந்த இவாலுவேஷன் பண்ணணும். கோவிட்ஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக், அதே மாதிரி ஃபைசர் ஒரு 4 இன்ஜெக்ஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. இதில் பர்டிகுலராக வந்து இந்த கோவிட்ஷீல்டு தான் ரொம்ப வந்துட்டு ஒரு பயமுறுத்துகிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. பேனிக் ஆகிறாங்க பீப்புள்ஸ். பட் மற்ற இன்ஜெக்ஷன் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்புட்னிக் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டவங்க வந்து அந்தளவுக்கு வந்து இதை ஃபியர் பண்ணுறதில்ல. இந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை மற்ற இன்ஜெக்ஷனுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும்? ஸோ கோவிட் பேண்டமிக் அந்த டைம்லயே வந்து சில வேக்சின்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம கம்மி பண்ணிட்டோம், அதை விட்டுட்டோம். வேக்சின்ஸ் எது எது எஃபெக்டிவாக இருக்கோ அதை தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க வந்து ஆக்சுவலி ஆஸ்ட்ராசெனக்கால தான் கோர்ட் கேஸ் ஆனதுனால பார்மசூட்டிக்கல் கம்பெனியும் ஒத்துக்கிட்டாங்க, அதனால தான் இந்த நியூஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. பட் ஓவர் தி லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் நம்ம வேக்சினேஷன் பண்ணிட்டு இப்போ ஒரு 1 or 2 years ஆயிருக்கு. அந்த டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் ஃபார்மேஷன் கோவிஷீல்டு மட்டும் இல்லை, மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சினேஷன்ஸ், நிறைய வேக்சினேஷன்ஸ்ல இது கேஸ் ஸ்டடியா பார்த்துருக்காங்க. கேஸ் ஸ்டடினா ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, வேக்சினுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க, வேக்சினுக்கு அப்புறமா இந்த கிளாட்னால அவங்களுக்கு ஒரு ஹார்ட் இஷ்யூவோ ஒரு பிரெயின் இஷ்யூவோ வந்திருக்கு அப்படின்ட்டு ப்ரூஃப் வந்திருக்கு. ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் கோவிஷீல்டு, மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின்ஸ்லயும் இந்த கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துருக்கோம். எடினோ வைரஸ் வெக்டர் அசோசியேட்டட் வேக்சினேஷன்ஸ்ல கூட இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். கோவிட்ஷீல்டு பெஸ்ட்டா, கோவேக்சின் எடுத்தவங்களுக்கு பெஸ்ட்டா, அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுங்க. எந்த இன்ஜெக்ஷன் எடுத்தவங்களுக்கு பெஸ்ட், இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டதே பெஸ்ட்டா? சரிங்க, வேக்சினேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரிவென்டிவ் மெஷருங்க. எங்களுக்கே இந்த டாக்டர் கம்யூனிட்டி நான் ஒரு பயம் சொல்கிறேன், இந்த ஒரு இஷ்யூனால தடுப்பூசியே வேண்டான்னு எங்ககிட்ட சொல்லுவாங்களோன்ட்டு ஒரு கவலை இருக்கு. ஏன்னா தடுப்பூசி கொடுத்ததுனால நாங்க எவ்வளோ இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிருக்கோம், எவ்வளோ டெத்ஸை அவாய்ட் பண்ணிருக்கோன்ட்டு டேட்டா, WHO டேட்டா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதே வந்து அந்த வேக்சினேஷன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேண்டமிக்ஸ் எக்கச்சக்கமா 1000 பேண்டமிக்ஸ் வந்திருக்கும். இந்த பேண்டமிக் கோவிட் பேண்டமிக் இல்லை, ரைட்? ஸ்பானிஷ் ஃப்ளூ பேண்டமிக் இருந்திருக்கு, அப்போ எவ்வளோ டெத்ஸ் ஆயிருக்கு. இந்த பேண்டமிக்ஸ் வந்து வந்துட்டே தான் இருந்திருக்கு அதுக்கு. ஸோ வேக்சினேஷன்ஸ் வந்து நம்மள சேவ் பண்ணிருக்கு, இந்த பேண்டமிக்ஸ்ல இருந்து சேவ் பண்ணிருக்கு. இப்போ கோவிட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ டெத்ஸ் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? எவ்வளோ டெத்ஸ் ஆயிருக்கு. வேக்சினேஷன் வந்து ப்ரொடெக்டும் பண்ணிருக்கு, ஆனா அதுல இருந்து சில சைடு எஃபெக்ட்ஸ்னால ஒரு ஃபியூ பீப்புள் இறந்துருக்காங்க, விச் இஸ் வெரி சேட். ஆனா அதனால வந்து வேக்சினேஷன் கொடுத்துருக்கவே கூடாதா? ஐ திங்க் தட்ஸ் அ கொஸ்டின் நம்ம எல்லாருமே யோசிப்போம். பட் என் மனசுல வந்து சரி இவ்வளோ பேரை சேவ் பண்ணிருக்கு, இதுல ஆக்சுவல் நம்பர்ஸ் பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்பவே ஒரு ரேர் எஃபெக்ட், மெனி மில்லியன்ஸ்ல ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மருந்துலயும் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, மற்ற வேக்சின்ஸ்லயும் இந்த சைடு எஃபெக்ட். இது நம்ம எக்ஸெப்ட் பண்ணிட்டு தான் சரி இவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஸோ இது வந்து பண்ணுறது கரெக்ட் அப்படின்றது நம்ம யூஸ்வலி கைட்லைன்ஸ் வரும். ஸோ இதுல வந்து இப்போ கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே எத்தனை நம்பருக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு, அதுலயும் லைஃப் த்ரெட்னிங் சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு, அந்த நம்பர் பார்த்தாதான் இந்த வேக்சின் போடுறது கரெக்டா இல்லையான்ட்டு நம்ம அப்புறமா வந்து we can think. இப்போதைக்கு நமக்கு இருக்கனால கேக்குறேன், இந்த கோவிட்ஷீல்டு எடுத்த ஹிஸ்டரி இருக்க பேஷண்ட்ஸ் ஏதாவது நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்துருக்கீங்களா, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல? நம்ம ஊர்ல கோவிஷீல்டு தான் நிறைய எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வேக்சினேஷன் ஸ்கெடியூல்ல கூட நிறைய கோவிஷீல்டு போயிருக்கு. ஒரு 1 or 2 times வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் இஷ்யூ வரும்போது அது நாங்கள் வேக்சினேஷனோட கனெக்ட் பண்ணி அதனால இருக்குமோ அப்படின்ட்டு நினச்சிருக்கோம். பட் hundreds and thousands of கோவிஷீல்டு வேக்சின்ஸில் 1 or 2 ஓவர் த லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இதனால இருந்திருக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் பேசியிருக்கோம்.
மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கடைசியா? தடுப்பூசி வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த தடுப்பூசினால நிறைய பேண்டமிக்ஸை வந்து வேர்ல்ட்லயே அவாய்ட் பண்ணிருக்காங்க. ஸ்மால் பாக்ஸ்லேருந்து மீசல்ஸ்லேருந்து 1000 இன்ஃபெக்ஷன்ஸ் தடுப்பூசினால ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. கோவிட் பேண்டமிக் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்போ வந்து நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த வேக்சினேஷன்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் இயர்ஸுக்கு அதை ரீசர்ச் பண்ணி மற்ற தடுப்பூசியை எப்படி வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கோவிட் வேக்சினேஷனுக்கு பண்ண முடியல. அது ஏன் பண்ண முடியலன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணதுனால இந்த மாதிரி ஆட்வர்ஸ் எஃபெக்ட் ஸ்லோவாக வர 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 நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. இந்த பயத்தினால எந்த தடுப்பூசியும் நான் போட மாட்டேன் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு மட்டும் வராதீங்க. எப்பவுமே டேட்டா எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எதனால இறந்துருக்காங்க, இந்த டேட்டா எல்லாம் புரிஞ்சாதான் நம்ம இதுலேருந்து ஒரு ஆன்சர் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது வந்து நான் எப்பவுமே சொல்லுறது, உங்களோட இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்க, எப்படி எக்ஸசைஸ் பண்றீங்க, லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் இதெல்லாம் எப்படி வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க, அல்டிமேட்லி உங்களோட ஸ்ட்ரென்த் அதுதான். அண்ட் சார் சொன்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ஹெல்த் செக்ஸ் வந்து அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும். எந்த ஏஜ்ல என்ன செக் பண்ணணும், த பிக் மெடிக்கல் இஷ்யூஸ் லைக் டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஒபிசிட்டி இதெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் மட்டும் நீங்க டெஃபினட்டா ஃபாலோ த்ரூ பண்ணுங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ. சமீப காலமா பார்த்தோம்னா கோவிட்ஷீல்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு ரத்த முறைதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கதா வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண் அவர்கள் தெளிவான விளக்கத்தை அளித்தார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.